ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/4/1977. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சுதந்திரம் பிராமணர்களின் பிறப்புரிமையாகும். சப்தத்திலிருந்து விலகியிருக்கும் நிலை பிடித்திருக்குதா அல்லது சப்தத்தில் வரும் நிலை பிடித்திருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாஸ்டர் அனைத்து சக்திகளும் நிறைந்த அதிகாரி அப்படிங்கிற இந்த உயர்ந்த நிலையில் நிலைச்சிருக்கீங்களா? சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைச்சிருக்க முடியுமா? சர்வ சக்திவானின் ஒவ்வொரு டைரக்ஷனை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான தைரியம் வைப்பதில் பயிற்சி ஆயிடுச்சா? வீணான எண்ணங்களை ஒரு நொடியில் நிறுத்துங்க அப்படின்னு பாப்தாதா டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை செய்ய முடியுமா? ஒரு நொடியில் மாஸ்டர் சக்தியின் கடலாகி உலகத்துக்கு சக்தியின் மகாதானம் கொடுங்க அப்படின்னு பாப்தாதா சொன்னாங்கன்னா ஒரு நொடியில் இந்த நிலையில் நிலைத்திருந்து கொடுக்கக்கூடிய வள்ளலினுடைய காரியத்தை செய்ய முடியுமா? டைரக்ஷன் கிடைத்தவுடனேயே மாஸ்டர் சர்வசக்திவானாகி உலகத்துக்கு சக்திகளின் தானத்தை கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி எவரடியாக இருக்கீங்களா? இந்த நிலையில் வருவதற்கு முன்பு தனக்குத்தானே ஒத்திகை பாருங்க. எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் உலகத்தின் முன் வைப்பதற்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே ஒத்திகை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒத்திகை செய்கிறீங்களா? இந்த காரியத்தில் மற்றும் பயிற்சியில் யார் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யார் ஒவ்வொரு விஷயத்திலும் சுதந்திரமாக இருப்பாங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும். எந்த விதத்திலும் எதற்கும் அடிமையாக இருக்கலாகாது. பாப்தாதாவும் சுதந்திரம் ஆவதற்கான அறிவுரை கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறது உடலின் உள்ளே இருக்கிற சம்பந்தத்தின் மேலானது. இந்த ஒரு சுதந்திரம் மூலம் மற்ற அனைத்து சுதந்திரமும் வந்துடுது. உடலின் ஆதிக்கம் விரும்பாவிட்டாலும் அந்த மாதிரி அநேக ஆதிக்கத்தால் பறக்கும் பறவையான ஆத்மாவை கூண்டு கிளி போல கட்டி போட்டுடுது. ஆகையினால நான் சுதந்திர பறவையாக இருக்கிறேனா அல்லது கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக இருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தானே பாருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. பழைய உடல் மற்றும் பழைய சுபாவம், சமஸ்காரம், மேலும் இயற்கையின் அதாவது உடலின் அநேக விதமான கவர்ச்சிகளின் வசமாகி அல்லது விகாரங்களின் வசமாகக்கூடிய பிற ஆதிக்கத்தில் வந்த ஆத்மாவாக இல்லையே. ஆதிக்கம் எப்பொழுதும் கீழ் நோக்கி கொண்டு போகும், அதாவது இறங்கும் கலையின் பக்கம் எடுத்து செல்லும். ஒருபோதும் அதீந்திரிய சுகத்தில் ஆடுவதற்கான அனுபவம் செய்ய விடாது. ஏதாவது விதமான பந்தனத்தில் கட்டப்பட்ட பிரச்சனையில் இருக்கும் ஆத்மாவாக எப்பொழுதும் தன்னை அனுபவம் செய்வாங்க. லட்சியமும் ரசனையும் இன்றி ரசனையற்ற நிலையினுடைய அனுபவம் செய்வாங்க. எந்த ஒரு ஆதரவும் தெளிவாக தென்படாது. துக்கத்தினுடைய அனுபவம் இல்லை, சுகத்தினுடைய அனுபவம் கிடையாது. இடையில் சுழலில் இருப்பாங்க. ஏதாவது அடையணும், அனுபவம் செய்யணும், வேண்டும் வேண்டும் என்பதில் இருந்துக்கிட்டு லட்சியத்தில் இருந்து தன்னை எப்பொழுதும் தூரமாக அனுபவம் செய்வாங்க. இதுதான் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையினுடைய நிலை. மின்சாரம் அடிக்கடி தடைப்பட்டது. இப்போ கூட பாருங்க, பந்தனத்தில் இருந்து விடுபட்ட ஆத்மா குஷியாக இருக்குது. இப்போ தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க. எப்படி தந்தை எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்கிறாங்க அதே மாதிரி தந்தைக்கு சமமாக ஆகுங்க. இப்போ கூட குழந்தைகளை பிற ஆதிக்கத்தில் இருக்கும் ஆத்மாவாக பார்த்து பாப்தாதா என்ன நினைப்பாங்க? பெயரோ மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் செய்யும் காரியமோ கூண்டு கிளியாக ஆவது. யார் தன்னைத்தானே சுதந்திரமாக ஆக்க முடியாமல் அவரே தன்னுடைய பலகீனங்களில் விழுந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா
அவங்க உலக மாற்றம் செய்பவராக எப்படி ஆவாங்க? ஆகையினால தனது பந்தனங்களின் பட்டியலை எதிரில் வைங்க. சூட்சமம் மற்றும் ஸ்தூலம் அனைத்தையும் மிக நன்றாக சோதனை செய்யுங்க. இதுவரையிலும் ஒருவேளை ஏதாவது பந்தனம் இருக்குது அப்படின்னா பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஒரு பொழுதும் ஆக முடியாது. இப்போ இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை. நிரந்தரமாக இந்த பாடத்தை உறுதிப்படுத்துங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சுதந்திரம் பிராமண ஜென்மத்தினுடைய அதிகாரம். சுதந்திரம் பிராமண ஜென்மத்தின் அதிகாரம். தன்னுடைய பிறப்புரிமையை பிராப்தி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு அனைத்து பிராப்திகளின் அதிகாரி, இயற்கை மற்றும் மாயாவை அடிமையாக்கக்கூடிய, எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய அந்த மாதிரி மாஸ்டர் சுகக்கடல் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தீதி அவர்களோடு சந்திப்பு. பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் அனைத்து விசேஷ ஆத்மாக்கள் பாப்தாதாவின் காரியத்தில் சகயோகிகளாக இருக்கீங்க. சகயோகத்தின் பலனாக விசேஷமாக அனைத்து மற்றும் சகஜ பிராப்திகள் ஏற்படுது. யார் எவ்வளோ காலம் அனைத்து விதங்களில் சகயோகியாக ஆகிறாங்களோ அதனுடைய பிரத்யக்ஷன் பலனாக அவங்களுக்கு அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் சகஜமாக ஏற்படுது. யார் அவ்வப்பொழுது தந்தையினுடைய சகயோகியாக ஆகிறாங்களோ அவங்களுக்கு தந்தையும் பிரதிபலனாக உதவி செய்கிறாங்க. ஒரு தைரியம் நிறைந்த எண்ணம் குழந்தைகளினுடையது மற்றும் 1000 உயர்ந்த எண்ணத்தின் சகயோகம் தந்தையினுடையது. அந்த மாதிரி சகயோகம் தேவையான நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகள் நினைச்சாங்க மற்றும் தந்தையின் சகயோகத்தோடு நடந்தது. இதுதான் விசேஷ ஆத்மாக்களுக்கு சகயோகி ஆவதனுடைய பிரத்யட்ச பலன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பிரத்யட்ச பலனை பிராப்தி செய்யும் ஆத்மா ஒரு பொழுதும் கடினத்தை அனுபவம் செய்யாது. இப்போ செய்ததை மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவ்வளவு சுலபமாக அனுபவம் ஆகும். சென்ற கல்பத்தினுடையது அப்படின்னு இல்லாமல் இப்போ நடந்ததை மீண்டும் இப்பொழுது திரும்ப செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அனுபவம் ஆகும். சென்ற கல்பத்தின் விஷயத்தை கூட யோசிக்க வேண்டியதாக இருக்கும், நினைவில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது இப்பொழுதற்கானது. புத்தியில் இதனுடைய சுமை வராது. செய்யணும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த சுமையும் இருக்காது. இப்போ செஞ்சோம், மேலும் எப்பொழுதே மீண்டும் செய்யணும். அந்த மாதிரி பிரத்யட்ச பலன் பிராப்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அப்படி பிரத்யட்ச பலன் அப்படிங்கிற அந்த பழத்தை அருந்தூர்கள் தானே நீங்கள்? அல்லது எதிர்காலத்தினுடைய ஆதாரத்தில் யோசிச்சுட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எதிர்காலமும் இருக்கவே இருக்குது. ஆனால் எதிர்காலத்தை விட உயர்ந்தது பிரத்யட்ச பலன். உடனடியே விட்டுட்டு எதிர்காலத்தின் காத்திருத்தலில் இருக்காத இப்பொழுது தந்தையின் குழந்தையாக ஆனீங்க. மேலும் இப்பொழுதே கிடைத்தது தந்தையிட்ட இருந்து தூரமாக இருக்கும் ஆத்மாக்கள் எதிர்காலம், அதாவது தூரத்தின் விஷயத்தை யோசிப்பாங்க. நெருக்கமாக இருக்கும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் உடனடி பலனை அனுபவம் செய்வாங்க. 1,00,000 மடங்கு ரூபத்தில் அனுபவம் செய்வாங்க. அந்த மாதிரி ஆகுது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படி கிடையாது. ஆனால் யாரோ நடக்க செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மடியில் அமர வச்சு நடக்க செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னா கடினம் இருக்குமான்னு பாபா கேட்குறார். எப்படி குழந்தை ஒருவேளை தந்தையினுடைய மடியில் அமர்ந்து சுற்றுறாங்க அப்படின்னா அவருக்கு ஒருபொழுதும் களைப்பு ஏற்படாது, மகிழ்ச்சி வரும். தன்னுடைய கால்களால் நடக்கிறாங்க அப்படின்னா களைப்பும் இருக்கும், அழவும் செய்வாங்க, கதறவும் செய்வாங்க. இதுவோ நடக்க செய்விப்பவர் தந்தை. நடக்க செய்வித்து கொண்டு இருக்கிறார். தந்தையினுடைய மடியில் அமர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அதீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்தத்தினுடைய அனுபவம் ஏற்படுது. கொஞ்சம் கூட உழைப்பின் மற்றும் கடினத்தினுடைய அனுபவம் இல்லை. பிராப்தி இருக்குதா?
அல்லது கடின உழைப்பு இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. சங்கமேகத்தில் எப்பொழுதும் துணைவர்களாக ஆகும் ஆத்மாக்களுக்கு கடின உழைப்பு அப்படின்னா என்ன என்பதனுடைய அறியாத நிலை இருக்குது. அந்த மாதிரி கடின உழைப்பு அப்படின்னா என்னென்னு தெரியாதவர்கள் மிக குறைந்தவர்கள் தான் இருப்பாங்க. இதுதான் கடைசி நிலையின் அடையாளம். அதன் அருகில் வந்துட்டுருக்கிறோம். முயற்சி செய்வது கூட ஒரு இயற்கையான காரியமாகிடணும். எப்படி மற்ற காரியங்கள் எழுவது, அமர்வது, செல்வது, தூங்குவது இயற்கையான காரியமாக இருக்குதோ, அதே மாதிரி தன்னை சம்பன்னமாக ஆக்கும் முயற்சியும் இயற்கையான காரியமாக அனுபவம் ஆகணும். அப்போதான் இந்த இயற்கையை, அதாவது தத்துவங்களை பரிவர்த்தனை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாபா. இப்பொழுது அந்த சேவை இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ அனைவரையும் கடைசி தேர்வுக்காக தயார் செய்வதற்காக நீங்கள் அனைவரும் சென்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அனைவரும் பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லையா? எந்த ஒரு சிறிய மற்றும் பெரிய பரீட்சையில் ஸ்திரமாக இருக்கும் அளவுக்கு எவரடியாக ஆகிடுங்க. இப்பொழுதோ சிறிய பரீட்சையில் கூட ஆட்டம் காண்கிறீங்க. தன் மூலமாக வரும் பரீட்சையிலேயே குழப்பத்தில் வரீங்க. ஆகையினால பழையவர்கள் யார் இங்கு வராங்களோ அவங்க எவரடியாக தென்படணும். அந்த மாதிரி இப்பொழுது தயார் செய்து அனுப்புங்க. பாப்தாதா உணரும் பாடத்தையும் படிப்பித்தார். அதனுடைய ரிசல்ட்டையும் கேட்போம். அனுபவிகளாக ஆக்கி கொண்டே செல்லுங்க. சொல்பவர்களாக ஆகிடுறாங்க, ஆனால் அனுபவியாக குறைவாக ஆகிறாங்க. ஒருவேளை அனுபவம் நிறைந்தவர்களாக ஆகிட்டாங்க அப்படின்னா அனுபவி ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க அனுபவி கிடையாது. அந்த மாதிரியே லட்சியத்தை வைத்து அனைவரிலும் அந்த மாதிரியான லட்சணத்தை நிரப்பிக்கொண்டே போங்கன்னு சொல்கிறாங்க பாபா. இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்பொழுதோ நாம் சம்பன்னமாகி உலக மாற்ற காரியத்தை முடிச்சு வைப்போம். இந்த ஒரே ஒரு ஊக்கம்தான் அனைவரிடம் இருக்கணும். இல்லை அப்படின்னா உலக மாற்ற காரியத்திலும் தடுமாற்றம் இருக்குது. இந்த நேரம் மேகத்தை நிரப்புறாங்க, கொஞ்சம் மழையை பொழிகிறாங்க, பிறகு கலைந்து சென்றுடுறாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பாபா கேட்குறாங்க. ஸ்தாபனை செய்யக்கூடிய உலக மாற்றம் செய்பவர்களே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய லட்சியத்திலிருந்து கலைந்து சென்றுடுறாங்க அப்படின்னா மாற்றத்தின் மேகங்களும் கலைந்து சென்று விடுகின்றன இல்லையா? இடி முழங்குகிறது, ஆனால் மழை பெய்வதில்லை. நல்லது. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. எப்படி குடும்பத்தில் எல்லைக்கு உட்பட்ட படைப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுறீங்க, அதே மாதிரி பிராமண வாழ்க்கையில் தன்னை இயற்கை மற்றும் மாயாவின் படைப்பாளர் அப்படின்னு புரிந்து நடக்கிறீர்களான்னு கேட்குறாங்க பாபா. படைப்பவர் ஒருபொழுதும் தன்னுடைய படைப்பின் வசமானவராகவும் அடிமையாகவும் ஆவது கிடையாது. படைப்பவர் அப்படின்னா எஜமானன். எஜமானன் ஒருபொழுதும் அடிமையாவது கிடையாது, அதிகாரியாக இருப்பாங்க. 63 ஜென்மங்களோ கூண்டில் இருந்தீங்க. இப்போ தந்தை கூண்டிலிருந்து விடுவிக்கிறார். எப்பொழுது விடுபட்ட ஆத்மா ஆயிட்டீங்க அப்படின்னா கூண்டுக்குள்ளே மீண்டும் ஏன் செல்லணும், அதாவது பந்தனத்தில் ஏன் வரணும்? பந்தனமற்றவராக இருக்கீங்களா? ஒருபொழுதும் என்ன செய்வது, மாயா வந்துடுச்சு, விரும்பலை ஆனால் வந்துடுச்சு என்று அப்படி பேசவோ அல்லது நினைப்பதோ இல்லையே அப்படிங்கிறாங்க பாபா. முயற்சி செய்கிறவங்களாக இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், கர்மாதீத்த நிலை இன்னும் அடையலை தானே என்று இந்த மாதிரியான எண்ணம் முயற்சி செய்கிறதுல பலகீனமானவராக ஆக்குவது. தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பொக்கிஷம் மற்றும் அந்த பொக்கிஷத்தின் சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்தை இப்போ செய்யலை அப்படின்னா சத்தியுகத்தில் கூட செய்ய மாட்டீங்க. தந்தை மூலமாக இந்த பொக்கிஷங்கள் பிராப்தி ஆகியிருக்குது அப்படிங்கிற இந்த எண்ணம் சத்தியுகத்தில் வெளிப்படாது. இப்போ திரிகால தரிசியாக இருக்கீங்க, தந்தையின் எதிரில் இருக்கீங்க, பிறகோ தந்தை வானப்பிரஸ்தத்தில் போயிட்டார். இப்போ என்ன அடைய வேண்டுமோ அதை இப்பொழுதே அடையணும். அடைந்து விடுவோம் என்று அப்படி இருக்க வேண்டாம்.
மாயா பார்க்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவு முழு நாளும் குஷியில் தன்னையே மறந்துருங்க. மாயா தூரத்திலிருந்தே ஓடிடும். எப்படி இன்றைய நாட்களில் மின்சாரம் அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்குது. அதன் தொடர்பில் வரும் மனிதன் தூரமாக வீசப்பட்டு விடுகிறார், ஷாக் அடிச்சிடுது. அந்த மாதிரி ஈஸ்வரிய சக்தி மாயாவை தூரமாக வீசி விடணும். அந்த மாதிரி கரண்ட் இருக்கணும். ஆனால் யாரில் கரண்ட் இருக்கணும்? யார்கிட்ட கரண்ட் இருக்கும்? யாருடைய கனெக்ஷன் சரியாக இருக்குமோ அவங்க கிட்ட தான் இருக்கும். கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னா கரண்ட்டு வராது. கனெக்ஷன் அப்படின்னா எந்த நேரம் நினைவில் அமர்றீங்களோ அந்த நேரம் கனெக்ஷன் சரியாக இருப்பது என்பது மட்டும் கிடையாது. ஆனால் காரியங்கள் செய்து கொண்டே ஒவ்வொரு வினாடியும் கனெக்ஷன் இணைந்திருக்கணும். கரண்ட் வரும் அளவுக்கு துண்டிக்கப்படாத கனெக்ஷனாக இருக்கணும். பாண்டவர்களுடைய பட்டமே வெற்றி அடைகிறவங்க, ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைகிறவங்க. இது உறுதி. தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்து குஷி ஏற்படுது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. தினசரி அமிர்த வேளையில் தந்தை வரதானம் கொடுக்குறாங்க. ஒருவேளை தினசரி வரதானத்தை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் பலகீனமானவராக முடியாது. வரதானத்தை பெறுவதற்கு பாத்திரமானவராக மட்டும் ஆகணும். என்னென்ன வேணுமோ அவை அனைத்தும் அமிர்த வேளையில் கிடைக்க முடியும். இது விசேஷமாக பிராமணர்களுக்காக நிச்சயிக்கப்பட்ட நேரம். எப்படி உலகத்துக்கு அவர் எவ்வளவுதான் பெரிய மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக விசேஷமாக நேரம் வச்சிருப்பாங்க. அப்படி அமிர்த வேலை விசேஷமாக குழந்தைகளுக்காக இருக்குது. அதற்கு பிறகு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்காக இருக்குது. முதல் வாய்ப்பு குழந்தைகளுடையது. அப்படியானால் அனைவரும் மிக நல்ல முறையில் வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறீங்களா? இதில் அலட்சியமானவர்கள் ஆகாதீங்க. மாயாவை வென்ற குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவுக்கும் குஷி ஏற்படுது. யார் அடிக்கடி ஏறுறாங்க மற்றும் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா தந்தையும் பார்த்து இரக்கமனம் உடையவராக இருக்கிற காரணத்தினால விசேஷமாக அந்த ஆத்மாக்களை இவங்க எப்பொழுதும் மாயாவை வென்றவர்கள் ஆவாங்க அப்படின்னு இரக்கம் நிறைந்த பார்வையோடு பார்க்குறாங்க. நல்லது. வரதானம் ஒவ்வொருவருக்கும் அன்பு மற்றும் சக்தியின் பாலனை கொடுக்கக்கூடிய அன்பின் களஞ்சியத்தால் நிரம்பியவராக ஆகுக. அன்பின் களஞ்சியத்தால் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அன்பு மற்றும் சக்தியினுடைய பாலனையை கொடுக்கணும். பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. எந்த குழந்தைகள் அனைவருக்கும் எவ்வளவு தந்தையின் அன்பை கொடுக்குறாங்களோ அந்த அளவு அன்பினுடைய களஞ்சியம் நிரம்பியிருப்பதாக இருக்கும். எப்படி ஒவ்வொரு நேரமும் அன்பினுடைய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த மாதிரி இருக்கும். ஒரு அடியில் அன்பை கொடுங்கள் மற்றும் அடிக்கடி அன்பை பெறுங்கள். இந்த நேரம் அனைவருக்கும் அன்பு மற்றும் சக்தி தேவையாக இருக்குது அப்படின்னா யாருக்காவது தந்தை மூலமாக அன்பை கொடுங்க, யாருக்காவது சக்தியை கொடுங்க. அதன் மூலம் அவர்களுடைய ஊக்கம் உற்சாகம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கட்டும். இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷ சேவையாகும். ஸ்லோகன்: யார் மாயாவி சாதுரியத்திலிருந்து விலகி இருக்கிறாங்களோ அவங்க தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். தந்தைக்கு மிக பிரியமானவர்கள் யார் அப்படின்னா யார் மாயாவி சாதுரியத்திலிருந்து விலகி இருக்கிறாங்களோ அவங்க தான். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.